பொதுவாகவே பாலிசி நான் நிறைய கேட்டேன், எனக்கு கிடைக்கல, நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் புகார் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஏஜென்ட்டு நினைக்கிற ஃபஸ்ட்டு தப்பு என்ன தெரியுங்களா? பார்க்குற பேசின எல்லாமே பாலிசியாக மாறிடும்னு நினைக்கிறாங்க. நம்ம டைமே கொடுக்கறதில்ல. ஏஜென்ட்டோட பெரிய தப்பு டைம் கொடுக்கறதில்ல. கண்டிப்பாக இன்சூரன்ஸில் டைம் கிடைக்கணும். நான் உங்களை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சீட்டு போடணும், இல்லை ஒரு பேங்க்கில் ஏதாவது ஒரு ஆர்டி போடணும், ஒரு தீபாவளி ஃபண்டு போடணும் அப்படின்னு யாராவது வந்து கேட்டால் உடனே எஸ் இந்தாங்க அப்படின்னு ஜோபிலேருந்து காசு கொடுக்குற அளவு நம்ம என்ன ப்ரிப்பராக இருக்கிறோம்? 1 வருஷம் 2 வருஷம் ஒரு சீட்டு கட்டுறதுக்கே நம்ம யோசனை பண்ணுற நம்ம 10 வருஷம் பாலிசின்னு கேட்க சொல்ல கஸ்டமருக்கு டைம் கொடுக்கணுமா இல்லையா? ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், சர்வேல என்ன சொல்கிறாங்க, முதல்ல கேட்கறதுக்கு தான் கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, எடுக்கிறதுக்கு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போது கேட்குறவங்க எல்லாமே பாலிசி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பாலிசி எடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்னுடைய அனுபவத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பாலிசி தேவை, அதை உணர்ந்து எடுப்பாங்க. ஆனால் நம்ம டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக பாலிசி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 10 பேர் அப்ரோச் பண்ணிங்கன்னா 10 பேருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணால் 2 ரிசல்ட் வந்தாலே வெல் அண்ட் குட்டுன்னு தயவு செய்து நினச்சிக்கோங்க. அப்போ மீதி இருக்கிற 8 என்னாகும்? 2 உடனே கிடைச்சா 2 அடுத்த மாதம் கிடைக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் கிடைக்கலாம். மீதி இருக்கிற 6மே நீங்கள் ஃபாலோ பண்ணால் 2 to 3 இயர்ஸில் டெஃபினட்டாக பாலிசியாக மாறும். அப்போது பார்க்குற 10 பேருக்குமே பாலிசி கிடைக்கும். ஆனால் அதுக்காக டைம் கொடுக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய நேரத்தில் பாலிசி எடுத்தாகணும்னு கஸ்டமருக்கு அவருக்கே தெரியாமல் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ப்ரெஷர் கொடுக்குறோம். அது 2வது மிகப்பெரிய தப்பு, கஸ்டமர் நோன்னு சொல்கிறதுக்கு. நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் ப்ராடக்டை கூட நம்ம மிஸ் பண்ணலாம், ஆனால் கஸ்டமரை மிஸ் பண்ணவே கூடாது. அப்போது ப்ரெஷர் பண்ணுறது கஸ்டமரையே நம்ம மிஸ் பண்ணுற ஸ்டேஜில் போய்டும். அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற 3வது டிப்ஸு நோட் பண்ணிக்கிங்க. சூப்பர் டூப்பராக ரிசல்ட் எடுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது ஃபாலோ பண்ணணும், ஆனால் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டீஃபால்ட்டாக நீங்கள் பேசுகிற எல்லாமே பாலிசியாக மாறும். எப்படி பேசணும்? 5 விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கிங்க. நம்பர் 1, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறது கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க. பொதுவாகவே ஏஜென்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டா சொல்லாமல் கொள்ளாமல் நேராக வந்துடுறாரு, இல்லை ஃபோனில் தொடர்ந்து நம்மளை பேசி ஒரு வழி பண்ணிடுறாரு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கே நாங்கள் பாலிசி அவருக்கு நோ சொல்லிடுறோம் அப்படின்னு தான் சர்வே சொல்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது, கஸ்டமருக்கு ஃபாலோ பண்ணணும் நான் சொன்ன 5 டிப்ஸில். நம்பர் 1, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோன் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு எஸ்எம்எஸ், ஹாய் சார், நான் ப்ரெசன்டேஷன் பண்ணேன், நீங்களும் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, டெஃபினட்டாக இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, நீங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், டிஸ்டர்ப் பண்ணாமல். நம்பர் 1. நம்பர் 2, டைம் கிடைக்க சொல்லலாம் மெயில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயில் அனுப்பிச்சிங்கன்னா கஸ்டமர் அப்பப்போ பார்ப்பார். நம்மளுடைய நோக்கம் கஸ்டமருக்கு பாலிசி எடுக்கணும். அதே நேரத்தில் பாலிசி அவருக்கு தெரியாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரிமைண்ட் பண்ணணும். அப்போ 2வது மெயில் அனுப்பணும். அது இப்போலாம் பாருங்கள், லெட்ரு கடிதமே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் முடிஞ்சால் ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்த விஷயங்களை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு திருப்பியும் கஸ்டமரோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைங்க. இது 3வது. 4வது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்பப்போ ரிமைண்டர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 4வது ரொம்ப முக்கியமாக வாய்ஸ் கால் கொடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்டட் வாய்ஸ் கால் கஸ்டமருக்கு அனுப்புங்க. சார், இந்த மாதிரி பார்த்தோம், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸி பர்சன், நீங்கள் கொடுக்குற டைமில் நான் டெஃபினட்டாக பார்க்குறேன்னு கஸ்டமருக்கு ரிமைண்ட் பண்ணினே இருங்க. 4வது. 5வது, கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ கஸ்டமருக்கு டைம் கொடுத்து ஃபாலோ பண்ணால் நான் சொல்கிற பாருங்க 10 பேருமே பாலிசி எடுப்பாங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. என்னோடய 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்து என்கிட்ட பாலிசி எடுக்காமல் ஒருத்தர் கூட இருந்ததில்லை. அப்போ நான் வாட்ச் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம், கஸ்டமருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும். யாருமே பாலிசி எடுக்கலைன்றது ஒரு சர்வே சொல்கிற ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இம்மீடியட்டாக பாலிசி வரும்னு தான் கஸ்டமரை நம்ம அப்ரோச் பண்ணுறாங்க ஏஜென்ட்ஸ். அவர் கிடைக்கல வேணான்ட்டார்னா 80% ஏஜென்ட்டு தொடர்ந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் சொன்ன இந்த 5 வழிகளில் ஃபாலோ பண்ணிங்கன்னா
எழுதி வச்சிங்க. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண எல்லாருக்கிட்டையும் உங்களால் பாலிசி எடுக்க முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்களோட MDRT கிளாஸஸில் நிறைய கண்டினியூஸாக எடுக்கிறோம். கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி MDRT கிட்டு மறக்காமல் கண்டிப்பாக இதை வாங்கி தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 100 MDRTக்கு மேலே இந்த MDRT கிட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். கான்செப்ட் செல்லிங் அதுக்கான டீட்டெயில்ஸை கீழே இருக்கிற நம்பர்ஸ் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விடைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஜெயிக்கலாம், பெருசாக ஜெயிக்கலாம். பெஸ்ட் விஷஸ்.